அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர், அதற்காக மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர், அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 22வது வசனம். தாவீது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டை நம்ம தியானித்து வரணும். ஆண்டவரை துதிக்கிறத மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. தன்னுடைய அனுபவத்திலிருந்து தாவீது நான் ஆண்டவருக்கு எந்த துரோகம் பண்ணல, கர்த்தருடைய வழிகள்ல அவர் எந்த பாதையில காட்டுறாரோ அந்த பாதையில நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நியாயங்களை இங்கிலீஷ் பைபிள்ல ரூல்ஸ், ஆண்டவர் என்ன சட்ட திட்டங்களை கொடுத்திருக்காரோ அதை எப்பயும் என் கண் முன்னாடி வச்சிருக்கேன், எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து, இங்கிலீஷ் பைபிள்ல பிளேம்லெஸ்ன்னு போட்டிருக்கு, குற்றம் சாட்டப்படாதவரை படி குற்றமற்றவனாய் இருக்கிறேன். என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். எந்த ஒரு கெட்ட குணமும் என்கிட்ட இல்லை. வேத வேத சத்தியங்களை படி நடந்து வந்தேன். ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதன்படி நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். அதனால நான் கரெக்டா நடந்ததுனால கர்த்தர் எனக்கு அவர் அதுக்குரிய பலனை கொடுத்திருக்காரு. நான் சுத்தம் உள்ளவனா இருந்தேன், அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தயை உள்ளவனுக்கு நீ தயை உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமராகவும், புனிதருக்கு நீ புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தயை உள்ளவனுக்கு ஆண்டவர் தயை உள்ளவராயிருக்கிறாரு. சுத்தம் உள்ளவனுக்கு, உத்தமனுக்கு அவர் பிளேம்லெஸ், உத்தமன், குற்றம் சாட்டப்படாதவனுக்கு அவரும் குற்றம் சாட்டப்படாதவராய் இருக்காரு. யாரு சுத்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சுத்தம் உள்ளவராக காணப்படுகிறார். மாறுபாடா நடக்கிறவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக தோன்றுகிறார். இதைத்தான் மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு அப்படியா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்ட ஜனம், இங்கிலீஷ் பைபிள்ல ஹம்பிள், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிக்கிறார். மேட்டிமை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு, அவர்களை தாழ்த்துறதுக்கு அவரோட கண்கள் அவர்களுக்கு விரோதமா திருப்பப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6 இந்த வசனங்கள் எல்லாம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்,
பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். பெருமை நமக்குள்ள வரவே கூடாது. நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ்றவங்களா இருக்கணும். நம்மளோட திறமைய குறிச்சோ, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை குறிச்சோ, நம்மளோட வேலைய குறிச்சோ, எதை குறிச்சோ நமக்கு பெருமை இருக்கவே கூடாது. அது நம்மள அழிவுக்கு நேரா கொண்டு போயிரும். அகந்தை அழிவுக்கு முன்னானதை அகந்தை அப்படின்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அப்ப பெருமை இருந்துச்சுன்னா அது நம்மள அழிச்சு விட்டுரும். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஆண்டவர் நமக்கு விளக்கு. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சம் அப்படின்னு தாவீது சொல்றார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இருளாய் இருக்கிற என் வாழ்க்கைய வெளிச்சமாக்குறது கர்த்தர் தான். இருள்ல பாதை தெரியாத நேரங்கள்ல என்ன செய்ய அப்படின்னு திகைச்சு போய் இருக்கிற நேரத்துல கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருந்து பாதை காட்டுவார். அல்லது நம்மளோட பாவ இருள் அல்லது அறியாமைன்ற இருள், இப்படிப்பட்ட இருள் நிறைந்த வாழ்க்கையில இயேசு நமக்கு வெளிச்சமாய் இருந்து பாதை காட்டுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். தாவீது ஒரு யுத்தத்துல நான் சேனைக்குள் பாயிறது கர்த்தராலதான். அவன் நல்லா யுத்தத்தை தெரிஞ்சிருந்தா கூட தன்னுடைய சுய பலத்தின் மேல் சார்ந்து இல்லாம என் தேவனால நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோட பலத்தை சார்ந்து இருக்கிறாரு. இதைத்தான் பவுல் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மளோட பலத்தை சார்ந்து இல்லாம கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நம்ம செயல்படும் போது வெற்றி பெறுவோம். அடுத்து 31 தேவனுடைய வழி உத்தமமானது. ஆண்டவர் பாதை பெர்ஃபெக்ட், அதுல எந்த குறைவும் இருக்காது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. இங்கிலீஷ் பைபிள்ல ப்ரூவ்ஸ் ட்ரூன்னு போட்டிருக்கு. அது சத்தியம்ன்றத நிரூபிச்சு காட்டப்பட்டிருக்கு. வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். எப்படி ஒரு கேடகம் பாதுகாக்குதோ அது போல யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்கள எந்த தீங்கும் அணுகாம அவர் கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கண்மலையும் யார்? அவர்தான் நம்மளோட பலத்துக்கான சோர்ஸ். நம்ம பலத்துக்கு அடிப்படையே அவர்தான். ராக்கு, கண்மலை அவர்தான். அவரை தவிர வேற கண்மலை கிடையாது. நமக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் பலன்லாம் அவரிடத்துல இருந்து தான் வருது. தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர்தான் எனக்கு பாதுகாப்பு. அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். என் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர் அவர்தான். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, மான்களோட கால்கள் மலை மேல ஏறினாலும் ஸ்லிப் ஆகாம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல வேகமாவும் ஓடக்கூடியது. மலையில துள்ளி குதிச்சு ஓடினாலும் அது வலிக்கு விழாது. அப்படிப்பட்ட கால்களை உடையது. அந்த கால்களை போல ஆக்குறாரு. வேகமா போறதுக்கும் உறுதியா நிக்கிறதுக்கும் நம்மள கால்களை பலப்படுத்துறாரு. என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எனக்குரிய உயர்ந்த ஸ்தானத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துகிறது கர்த்தர் தான். எனக்கு ஜெயத்தை தந்து வெற்றியை தந்து உயர்ந்த ஸ்தானத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர் கர்த்தர். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி
என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில் வெண்கல வில்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அத மனுஷனால வளைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்மளோட முயற்சினால செய்ய முடியாத காரியங்களை கூட கர்த்தருடைய பலத்தினால செய்ய முடியும். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என் கைகளை நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது. நம்ம கடந்து போற வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வழியா கடந்து செல்லும்போது நம்மள பழக்குவிக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார், நம்மளை வெற்றி பெற செய்கிறார். இதெல்லாம் கர்த்தர் தான் நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தாவீது 22 இருந்து 24 வரைக்கும் நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணல, அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்து வர்றேன், ரொம்ப குற்றமற்றவனா காணப்படுறேன், எந்த துர்க்குணமும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்றாரு. நான் தயவுள்ளவனா இருக்கிறதுனால கர்த்தரும் தயவுள்ளவரா இருப்பாரு, உத்தமனா இருக்கிறதுனால அவரும் உத்தமனா இருப்பாரு, புனிதனா இருந்தான்னா அவரும் புனிதனா இருப்பாரு. ஆனா மாறுபாடா இருக்கிறவனுக்கு ஆண்டவரும் மாறுபாடா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். நம்மளும் தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்புறம் ஒரு 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு. ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறவர் கர்த்தர். இருளை வெளிச்சமாக்குறவர். பாதை என்ன செய்யன்னு தெரியாத நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருந்து பாதை காட்டுகிறார். 2வது, அவர் நமக்கு தம்மை நம்பி இருக்கிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். கேடகத்தை போல இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக, நம்மளோட பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் அவர்தான். நம்ம போற பாதையில சரியான பாதையில நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை பாதையை செவ்வைப்படுத்துகிறாரு. 4வது, நம்மளோட கால்களை மான் கால்களை போல ஆக்கி வேகமா ஓடுறதுக்கும் உறுதியா நிக்கிறதுக்கும், விசுவாச வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நிலைச்சு நிற்கிறதுக்கு நம்ம கால்களை மான் கால்களை போல ஆக்கி உறுதியாக்குகிறார். அப்புறம் நம்மளோட உயர் ஸ்தலங்கள்ல நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறது கர்த்தர் தான் அப்படின்னு பார்த்தோம். 5வது காரியம், வெண்கல வில்ல வளைத்து நம்மளோட கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். நம்மளால மனுஷரால செய்ய முடியாத காரியங்களை கூட தேவ பலத்தை சார்ந்து கொள்ளும் போது நம்ம செய்து முடிக்கிறவங்களா காணப்படுவோம். நம்மளை உருவாக்குகிறது கர்த்தர் தான். யுத்தத்துக்கு பழக்குவித்து நம்மளோட அனுதின வாழ்க்கையில நம்மளை உருவாக்குறது கர்த்தர்னு பார்த்தோம். அடுத்து தாவீதோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது முழுமையாக கர்த்தரை சார்ந்து எல்லா சூழ்நிலையும் வெற்றி பெற்றத தாவீதோட வாழ்க்கையில இருந்து நம்ம அறிந்து கொள்றோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன செய்யன்னு தெரியாத நேரங்கள்ல இருள் நிறைந்த எங்க வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா இருந்து பாதை காட்டுகிறீர். அதற்காக மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கேடகமாயிருந்து எந்த தீங்கும் அணுகாம பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவர் நீர். ஆண்டவரே, செம்மையான பாதையில நடத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய. எங்க கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயர் ஸ்தலத்தில் நிற்க பண்ணி நிறுத்துகிறீர். அதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரே விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம்.
எங்களை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீ எங்களை உருவாக்குகிறதற்கு இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.